எப்போதுமே நான் வந்து செப்டோ பிளிங்கிட்டில் ஆர்ட்ரு போடுவேன். இன்றைக்கி இன்ஸ்டாமார்ட்டை இன்ஸ்டால் பண்ணி சரி வெஜ்ஜி பிரியாணி வைக்கணும், இந்த இந்தியா கேட் அரிசி எனக்கு எங்கள் வீட்டுக்கிட்ட கிடைக்காது, இதை ஆர்ட்ரு போட்டேன் பார்த்துக்கோங்க. 124 ரூபா போட்டிருந்தாங்க. புதினா இலை பார்த்தீங்கன்னா இங்கே நான் போய் வாங்கினாலும் 10 ரூபாய்க்கு இவ்வளோ தான் கிடைக்கும். வெஜ்ஜி பிரியாணினாலே கேரட்டு பீன்ஸு வேணும். இது அரை கிலோ வந்து 25 ரூபா போட்டிருந்தாங்க. இங்கே 20 ரூபாய்க்கு கிடைக்கும். சாயந்தரம் வாங்கினா 20 ரூபாய்க்கு கிடைக்கும். பீன்ஸ் எல்லாம் நான் உழைச்சிட்டேன் ஆர்வ கோளாறில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக. பார்த்தீங்கன்னா இது வந்து 14 ரூபா, பரவாயில்ல, ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா இருக்குது. ரேட்டுமே பரவாயில்ல. நான் சாயந்தரம் மார்க்கெட்டில் வாங்கியிருந்தோம்னா கூட இவ்வளோ பீன்ஸ் எனக்கு 10 ரூபாய்க்கு கிடச்சிருக்கும். இப்போ ஆர்ட்ரு போட போய் எனக்கு வந்து 14 ரூபா, 4 ரூபா லாஸ் மாதிரி பட்டுச்சு. இருந்தாலும் காலையில் நான் இப்போ மார்க்கெட்டில் போய் இது வாங்கினோம்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது ஒரு 20 ரூபா சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா எனக்கு லாபம். கேரட்டு பீன்ஸு புதினா பிரியாணி அரிசி இப்படி பொருளெல்லாம் ஆர்ட்ரு போட்டேன் பார்த்தீங்களா. ஒரு 10 பொருளை என் கண்ணில் காட்டி ஒத்தருவான்னு சொல்லி 2 பொருளை எடுத்துக்கோங்கன்னு சொன்னாங்க. வெங்காயம் 1 கிலோ ஒத்தருவா, தக்காளி 1 கிலோ 1 ரூபான்னு போட்டிருந்துச்சு. எனக்கு வெங்காயம் 20 ரூபாய்க்கும் கிடைக்கும் 1 கிலோ, தக்காளி 20 ரூபாய்க்கு 1 கிலோ கிடைக்கும். ஆனால் பல்காக எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இளநியை 1 ரூபாய்க்கு செலெக்ஷன் பண்ணிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மஷ்ரூமை பார்த்திங்கன்னா 1 ரூபாய்க்கு, அதாவது ஆஃபர் போட்டாலும் நமக்கு பல்காக தான் தூக்கணும் பார்த்துக்கோங்க. இளநீ மஷ்ரூம் அப்படியே தூக்கியாச்சு. நீங்கள் இப்படி ஏதாவது ஆஃபரில் வாங்கியிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நான் சந்தோஷம் காலையிலேயே.